ஷாம், நான் சாந்தி பேசுறேன். நீங்க நீங்க எப்படி? ஷாம், நீ என் அக்காவை மதிக்கலனாலும் நான் உன்னை தம்பியாவும் உன் அக்காவை என் சகோதரியாவும் தான் நினைக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஷாம், உனக்கே தெரியும், உன் கூட பிறந்த அக்கா என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தற்செயலா பார்த்தோம். தேவையில்லாம அவங்கள என்னென்னமோ பேசி டென்ஷன் ஆகி அவங்கள பிரஷரை ஏத்தி இப்ப மயக்கமா இருக்காங்க. ஐயோ, என்ன மயக்கம் போட்டாங்களா? பயப்படாத, நானே கொண்டு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? ஜேகே ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட் பெட்ரோல் பங்க் பக்கத்துல. நீயே வந்து அவங்கள கூட்டிட்டு போ. சிஸ்டர், எஸ், இவங்க பிரதருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவர் வந்து இவங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகே, நான் பில் பே பண்ணிடுறேன். நான் கிளம்பலாமா? கிளம்புங்க மேடம். அவளுக்கு இறக்கம் காட்டவே கூடாது. நான் சொல்றது சரியா இல்லையம்மா? அத்தை, நீங்க சொல்லுங்க. மயங்கி விழுந்த அபிராமி என்னை காப்பாத்தினது தப்பா? தப்பே இல்ல, நீ பண்ணதாமா சரி. அது அவளுக்கு தண்டனை மாதிரி. ஐயோ அத்தை, அவளை தண்டிக்கணுங்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல. கண்ணு முன்னாடி ஒருத்தி மயங்கி விழுறா, அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? அதான் உதவி செஞ்சேன். எதுக்காக உதவி செய்யணும்? அவனை திரும்ப போறா. அத்தை, அவ மாறுவான்னு எதிர்பார்த்தல நான் இதை பண்ணல. டேய், இதெல்லாம் எதுக்குடா? விடுறா. ஏமா, அவ உடம்புக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவ இன்செக்யூரா ஃபீல் பண்றாளோ என்னவோ, இப்பெல்லாம் பார்க்கும் போது டென்ஷன் ஆயிடுறா. டாக்டரும் பிபி ஏறி இருக்கு, மத்தபடி கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே அவ தம்பிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். உன் பெரிய மனசு யாருக்குமே வராதுமா. அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டதோட இல்லாம அவ தம்பிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கியே. என்னமாமா, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? நான் செஞ்சதுல ஏதோ தப்பு இருக்கா? தப்பே இல்ல. யாருமே செய்ய முடியாத ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு வந்திருக்கேன். ஒரு எதிரிகிட்ட கூட இவ்வளவு பரிவு காட்டுற ஒரு பக்குவம் இந்த வயசுல உனக்கு எப்படிமா வந்தது? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராஜி, நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துருவேன். எனக்கு இப்படி எல்லாம் தோணிந்தா ஆச்சரியம் இல்ல. ஆமாமா, நாம சேர்க்கிற பணம் காசா கடைசி வரைக்கும் நம்மளோட வரப்போகுது. இந்த மாதிரி புண்ணியங்கள் தான் கடைசி வரைக்கும் நம்மளோட வரும். தேங்க்ஸ் மாமா. அத்தை, நான் போயிட்டு வரேன். வாமா, வந்து சாப்பிட்டுட்டு போ. வா. கார்த்திக், சாந்தி அபிராமிக்கு உதவி பண்ணிட்டாளே நீ பாக்குற, உதவி பண்ணதை மட்டும் நான் பாக்குறேன். சாந்தியோட இந்த இறக்க குணம் தான் உன்னை அவளையும் சீக்கிரமே சேர்த்து வைக்க போகுது. பிலீவ் மீ.
அக்கா அக்கா ம் மாத்திரை சாப்பிடு. வேணாம். ஏந்திரிக்கா. அக்கா ஏந்திரி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிடிக்கல. எனக்கு பைத்தியம் பிடிக்கல. பிடிச்சிருந்தா இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது ஷாம். நான் சுயநலத்தோட இருக்கிறதால தான் இங்க நடக்கிறது அத்தனையுமே தெரியுது. அந்த சாந்தி அவதான் என்ன காப்பாத்தினா. அவளால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இந்த அவமானத்தை தாங்கத்தோட நான் செத்தே போயிருக்கலாம். டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, இப்படி கத்தா எப்படி? இல்ல இல்ல என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. அந்த சாந்தி தான் என்ன டென்ஷன் படுத்தி விட்டுட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டா. இல்ல இதனால இதெல்லாம் ஜீவன் நிக்கவே முடியல. அவளை பார்த்தோம் ஒதுக்கி தொலைக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதிர்வாத பண்ண எப்படி? இல்ல அவளை வதம் பண்ணணும். அவளை வதம் பண்ணணும். அக்கா நீ ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வாழ்க்கை வாழறதுக்கு தாங்க ஜெயிக்கணும், தோக்கிறதுக்கு ஜெயிக்க கூடாது. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? எல்லாரும் நோட்டு போயாச்சுக்கா, நான் மட்டும் தான் இருக்கேன். வெளியே எழுதுறாத. ரம்யா ஷாம் ஓம் மூஷிக வாகனாய நமஹ. ஓம் ஹிருஷ்டாய நமஹ. ஓம் ஹிருஷ்டாய நமஹ. ஓம் பிரதாத்மனே நமஹ. ஓம் சர்வசித்தி பிரதாயகாய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு. இவ்வளவு காசு பணம் இருந்தும் வீட்டுல நிம்மதி இல்லை. சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சகலைஸ்வர்ய பிராப்திரஸ்து. மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. என்னங்க ராஜேஸ்வரிமா, கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி நீங்க விலகுறீங்க. நான் துஷ்டம் பொண்டாட்டிதான். உங்களை பார்க்கணும், என் ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டணும்னு நினைச்சேன். இப்ப கூட என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு கடவுளேன்னு வேண்டிக்கிறதுக்காக தான் வந்தேன். உங்க புருஷன் தான் புத்திசாலியாச்சே. புத்திசாலித்தனங்கிறது 4 பேரை வாழ வைக்கணும். அழிச்சா அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் கிடையாது. உங்க குடும்பத்தை குழப்பி உங்க சொத்தையும் பறிச்ச அபிராமிக்கு இவர் தான் அட்வைசர். அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ திட்டம் போடுறாங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உங்க புருஷனை நீங்க கண்டிக்கலாம்ல? சொன்னா கேக்குற ஜென்மம் இல்லம்மா. தானா அடிபட்டு அழிஞ்சாதான் புத்தி வரும். இப்ப நான் சொல்ல வந்தது அது இல்ல. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் என் புருஷனும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அபிராமியும் என் புருஷனும் திட்டம் போட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறாங்க. பாதி புரியுது, மீதி புரிய மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இத சொல்லிட்டு போலான்னு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். கடவுள் சத்தியமா நான் சொல்றத நம்புங்க. உங்க புருஷனையும் உங்க பிள்ளைங்களையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அந்த அபிராமி என்ன வேணாலும் பண்ணுவா. நான் வரேங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ திட்டம் போடுறாங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் என் புருஷனும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அபிராமியும் என் புருஷனும் திட்டம் போட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறாங்க. உங்க புருஷனையும் உங்க பிள்ளைங்களையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அம்மா 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 எழுந்துருமா. அக்கா உடம்புக்கு என்ன? ஷாமன் ஏதோ சொன்னா? என்னங்க ஆச்சு? எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க, விஷயத்தை கேட்டது பதறிட்டாங்க. ராஜ், நீங்க கேட்டதுமே பதறிட்டீங்க. ஆனா என் டென்ஷனுக்கே காரணம் உங்க அப்பா தான். அத சொல்ல வேணான்னு நினைச்சேன். அக்கா ரம்யா இரு, நீங்க சொல்லுங்க. தம்பி, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். இதை கேட்டுட்டு போய் அப்பா கிட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாது. சொல்லுங்க. இல்ல வேணாம். ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனை, அது என்னால வளர வேணாம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல வேணாம், நான் கம்பல் பண்ணல. ஐயோ அப்படி இல்ல. நான் புதுசா ஹோட்டல் வாங்கினதும் அதுல உண்டான பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, அப்பா கூட அந்த ஹோட்டலை பாத்துக்கிறாரே. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணதும் உங்க அப்பா தான். அந்த பிரச்சனைய ஆரம்பிச்சதும் உங்க அப்பா தான். ஆமா தம்பி, அந்த யூனியன் லீடர் உங்க அப்பாவும் சேர்ந்து நாடகம் ஆடி தந்திரமா என் ஹாட்ல பறிச்சிட்டாங்க. அதான் நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். என் பிபி ஏறதுக்கும் அதான் காரணம். சாந்தி பேசினது ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா எனக்கு பண்ண சதினால யார்கிட்ட பேசினாலும் எனக்கு கோவமா பேச தோணுது. ஐம் சாரி. உங்க அப்பா பத்தி நான் இப்படி பேசினதுனால என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் உடம்பு மனசும் உடைஞ்சு போச்சு. ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அக்கா. ஆமா ரம்யா, எனக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு பொண்ணா தனியா போராட முடியலம்மா. ராஜ், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அக்கா என் தங்கச்சி நல்லா பாத்துக்குங்க ப்ளீஸ். ஷாம ஆம்பளை, அவ அவனை பார்த்துப்பான். ஆனா ஆனா என் தங்கச்சி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. ரம்யா வாமா போலாம். நான் போயிட்டு வரேன்க்கா. உடம்பு பார்த்துக்கோ. வரேங்க. வாங்க. நாம விஷயத்தை போட்டுட்டோம், பையன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீனிவாசன், என்கிட்ட இண்டஸ்ட்ரி கேக்குறியா? இப்போ உன் பையன் வந்து என்ன கேட்பான், முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சீரியஸ்னு சொல்ல முடியாது. டென்ஷன், ஓல்ட் ஏஜ், இது எல்லாத்துக்கு மேல உங்களை இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தது மனசளவுல பாதிக்கப்பட்டு இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. டாக்டர், அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? தேவையில்லை.
அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும், டைமுக்கு மருந்து மாத்திரை தரணும். நான் ஏற்கனவே கொடுத்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? அதுதான் ஆர்கே வந்துட்டார்ல. தைரியமா இருக்கணும். கவலைப்பட வியாதி தான் அதிகமாகும். ப்ளீஸ். சுகர் அதிகமா இருக்க, லோ பிபி வரும். அதான் மயக்கத்துக்கு காரணம். சுகர் டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிடணும். டாக்டர் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். நீங்க பாத்துக்குவீங்க. ஆனா அவசரத்துக்கு சுடுதண்ணி போடுறதுக்கு, அப்புறம் மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு ஒரு லேடி ரொம்ப அவசியம். 2 நாளைக்கு உங்க கிச்சன் பக்கமே போகக்கூடாது. ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். வர்றேன் இருக்கே. ரைட், வரேன்ப்பா. தேங்க்யூ டாக்டர். பாய். தேங்க்யூ டாக்டர். ராஜி, என்னாச்சுமா? மாத்திரை எல்லாம் சரியா எடுத்துக்கலையா? நீங்க இல்லாத பதட்டத்துல மருந்து மாத்திரையெல்லாம் மறந்துட்டேங்க. அப்பா, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. வேண்டாம்ப்பா, அவன் பதறிடுவான். சொல்லாட்டதாம பதறுவான். இன்ஃபேக்ட் ஏன் இது முன்னால சொல்லன்னு கோச்சுக்குவான். அவன் வந்தா உதவியாத்தனமா இருக்கான். ரொம்ப முடியலையாமா? என்னால உனக்கு ஒரு சுகமும் இல்லை. கஷ்டத்து மேல கஷ்டம்தான். அப்படி சொல்லாதீங்க. நீங்க தானே எனக்கு எல்லாமே. உங்களுக்கு உபசரணை பண்ண முடியாம இப்படி படுத்துட்டேன்னு தான் கவலையா இருக்கு. ஒரு கவலையும் இல்லம்மா. நீ பேசாம ரெஸ்ட் எடு. என்னை பத்தி கவலையப்படாத. நீ குணமாயி சீக்கிரம் நல்லபடியா ஆகணும். அதான் வேணும் எனக்கு. அபிராமி ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேம் ஆடி இருக்கிறா. சுயநலக்காரி. என் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய எல்லா சொத்தையும் உன் பொண்டாட்டி, அதான் ரம்யா, அவ பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கா. அந்த யூனியன் லீடர் உங்க அப்பாவும் சேர்ந்து நாடகமாடி தந்திரமாய ஹாட்ல பறிச்சிட்டாங்க. அப்பாவை பத்தி எந்த முடிவுமே வர முடியல.